வணக்கம். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், அப்புறம் கல்யாண நாள். பிறந்த நாள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், கல்யாண நாளும் கூட. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, கல்யாண நாளாக இருந்தாலும் சரி, வருஷம் வருஷம் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் போவாங்க. ஆனால் நாங்கள் இந்த வருஷம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகல. எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்தோம். சரி, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இவரையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகல. அதனால் இந்த வருஷம் அந்த சாமியை கனவுல இந்த கோவிலுக்கு வர மாதிரி நைட்டு நான் கனவு கண்டேன். அதனால் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில். அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக மாட்டு வண்டியில் செம்மத்தியாகியும் நம்ம மாட்டு வண்டியில் கோவிலுக்கெலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிடுவோம். அந்த ஊர் இது பாக்கம் கூட்ரோட்டில் தூக்கணாம்பாக்கம்ன்ற ஒரு ஊர் உள்ளார வரணும். இந்த ஊர் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா மாமா, ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அவர் வரமாட்டார், அவர் எட்டடிக்கிறாரு. இந்த கோவிலை பாருங்கள், காமிப்போம். இந்த கோவில் இது பச்சைவாழி அம்மன் கோவில். இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இங்கே எது வேண்டானாலுமே நடக்கும். அந்த கடவுளே நைட்டு என் கனவுல சொன்னதுனால சரி, என் வேண்டுதலெல்லாம் பழிக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மறுபடியும் நீங்கள் எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல, சாரி, மன்னிச்சுக்கோங்க. கோவிலுக்கு வந்துட்டோம். எனக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.